ஒருவர் ஜும்மா தினத்தில் மரணித்தால் அவருக்கு கபர் வேதனை இருக்காது என்று பயான்களில் சொல்லப்படுகிறது. இது சரியான கருத்தான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2414. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அபூ யஅலால பதிவாகியிருக்கு. மன் மாத்த யௌமல் ஜும்அத்தி உகிய அஸாபுல் கப்ர். யார் வெள்ளிக்கிழமை மரணிக்கிறாரோ அவர் கபர் வேதனையிலிருந்து காக்கப்படுவார் என்ற கருத்தில் ஒரு ஹதீஸ் பதிவாகியிருக்கு. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு யஸீத் அர்-ரக்காஷி என்ற ஒருவர் இடம்பெறுகிறார். இவர் வந்து ஒரு பலகீனமானவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அபு அஹமது அல் ஹாக்கிம் வந்து மத்ரூக்குல் ஹதீஸ் என்று இவரை குறித்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. ஹதீஸ் கலையில் வந்துட்டு இவர் விடப்பட்டவர், ஹதீஸ் துறையில் விடப்பட்டவர், இவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தில் அவங்க விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் இமாம் தஹபி, இமாம் தாரகுத்னியும் இவர் வந்து பலகீனமானவர்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா அறிஞர்களுமே இவரை குறித்து வந்து ஒரு பலகீனமானவர் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஒரு பலகீனமானவர் வழியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்க காரணத்தினால இது வந்து பலவீனமான ஹதீஸாக இருக்குது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அடுத்து வந்து இந்த கருத்தில் திருமதியிலையும் ஹதீஸ் பதிவாகியிருக்கு. மாமின் முஸ்லிமின் யமூத் யௌமுல் ஜுமாத்தி அவு லைலத்துல் ஜுமாத்தி இல்லா வக்காஹுல்லாஹு ஃபித்னத்துல் கபர். எந்த ஒரு முஸ்லிமானவரும் ஜும்மா தினத்தில் காலையிலோ அல்லது இரவிலோ மரணிப்பாரே ஆனால் அவருக்கு வந்து கபரில் உள்ள அந்த ஃபித்னா விட்டும் அவர் காக்கப்படுவார், அதாவது வேதனையிலிருந்து அவரும் காக்கப்படுவார் அப்படின்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக பதிவாகியிருக்கு. இது திருமதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அவங்களே வந்துட்டு அடிக்குறிப்பில் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாங்க. என்னன்னாக்கா, இந்த ஹதீஸில் வந்துட்டு இடம்பெறக்கூடிய 2 அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதாவது அப்துல்லா பின் அம்ர் ஒருத்தர் இடம்பெற்றிருக்கிறாரு, ரபியா பின் ஜைப் என்பவர் இடம்பெற்றிருக்கிறார். இவங்க இருவருமே சந்தித்து கொண்டது கிடையாது, இவர்களுக்கு இடையில சந்திப்பு ஏற்படலை என்று இமாம் திருமதி அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹதீஸில் வந்துட்டு அப்துல்லா பின் அம்ர் சொன்னதாக வந்துட்டு ரபியா பின் ஜைப் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு மத்தியில் வந்து சந்திப்பை ஏற்படலை, சந்திக்கவில்லை, இது தொடர்பு அருந்த செய்தி என்று இமாம் திருமதி அவர்களே இதை குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்கிறனால இந்த ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. மேலும் இதே கருத்தில் வந்து சிறிய வார்த்தை மாறுதல்களுடன் வந்து முஸ்னத் அஹமதுலையும் பதிவாகியிருக்கு. 2 இடத்துல முஸ்னத் அஹமதில் பதிவாகியிருக்கு. இந்த ஹதீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முஆவியத் இப்னு சயீத் என்ற ஒருவர் இடம்பெற்றிருக்கிறார். இவர் வந்து யாருன்னு அறியப்படாதவர். ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா அந்த அறிவிப்பாளர் ஊர் என்ன, அவர் பேர் என்ன, அவர்கிட்ட படித்தவங்க யார், அவர் யார்கிட்ட படித்தாங்க அப்படின்னு முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். அதுவே கிடையாது. யாருன்னு அறியப்படாத ஒரு வழியாகத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுதுங்கிறதுனால இந்த ஹதீஸும் பலகீனமான ஹதீஸ். எனவே இது குறித்து வரக்கூடிய அனைத்து ஹதீஸும் பலகீனமாக இருக்கிறதுனால ஜும்மா தினத்தில் மரணிக்கிறதுக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. இஸ்லாத்தில் வந்து எந்த ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமானவர் இறக்குறாரு, அவர் எந்த நாளில் இறக்குறாரு, எந்த மாதத்தில் இறக்குறாரு, எத்தனை வயசில் இறக்குறாரு, எந்த இடத்துல மரணிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இஸ்லாத்தில் எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. மாறாக செயல்தான் அடிப்படையாக இருக்கிறது. எனவே இது குறித்து வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் பலகீனமானவைகளாக இருக்கின்றன.